ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புனாங்க. கிளம்பும்போதே சம்பவமாயிருச்சு. இப்போ போயிட்டுருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து இழுத்தா தான் கீரே விழுகுது. அதனால் வந்துட்டு போயிட்டு ஓமலூர் போயிட்டு நம்ம கார் வேறு ஒரு காரு மாற்றிக்கிட்டு உடனே கிளம்பிடலாங்க. அதிலிருந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதான் பங்குக்கு வந்திருக்கோம். சரி, பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஓமலூரில் இருக்கோம். இப்போது இந்த வண்டியில் தான் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். அதெல்லாம் ஜிபேயில் அனுப்பிச்சி விடுறியா இல்லை கையில் இருக்குது? தொப்பூர் வந்தாச்சு மக்களே. பாருங்க, இந்த ரூட் வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேட்டூர்லேருந்து வரதே. இப்போ தான் நம்ம தொப்பூருக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு அப்படியே தொப்பூரில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அங்கே அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பலாம். மகளே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே அங்கே சாமி கும்பிட்டு கிளம்பலாம். இங்கேருந்து வண்டியிலேயே தான் இருக்கு. பையில வச்சிங்களே கோயிலுக்கு வந்துட்டு கற்பூரம் பற்றி எங்கடான்னு கேட்டால் அந்த வண்டியிலேயே விட்டுட்டு வந்துட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த காரில் இருக்குதா இல்லையா? இல்லையா பேக்கில் வெங்கடு அவன் பேக்கில் இல்லை. சரி வா, அந்த வண்டியில் போயிருச்சான். ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு மக்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இதுக்கப்புறம் திருப்பதி தான் அடுத்த ஸ்டாப்பிங்க. நடுவில் எங்கேயாச்சும் நிறுத்த வேண்டியது வந்ததுன்னா பார்க்கலாம். டைம் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சரியாக தெரிலைங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:20 ஆகுதுங்க. 1:20 ஆச்சு. அப்படியே வந்துட்டு போகிற வழியில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி எல்லாம் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கானுங்க. அப்படியே டீ அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாங்க. தண்ணி வந்து கேட்டிய பாரு, கேனதை பூட்டிவிட்டு எல்லாத்தையும் வாட்டர் நல்லா மாட்டிச்சு. சாவி பூட்டி உள்ளே வச்சுட்டுறாதான் சாவிங்கடா காரில். ஒரு ஜெல்லு கூட காரு முன்னாடி போனது ஜூஸ் ஒன்று. ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு 6 பேர் இருக்கிறாங்க. யாரும் இல்லை, 6 பேருமே காருக்குள்ள தான் இருப்பாங்க. இல்லை நானும் போட்டு தான் எல்லா வீடியோக்கும். எனக்கு இப்போதான் என்ன கட்டுது. மேலே போய் படுத்து ஏன்னா இது எல்லாம் புகையாக தான் இது. பாது வைப்பர் போட்டுக்கோ. பக்கமாக வந்தாச்சு. கல்யாண தம்பதி புதுக்காரா. கல்யாண தம்பதிகள் புதுக்காரு போகிறதா முன்னாடி. ஏபி ஏபி இங்கேன்றது செக்கிங்கா. சரியான பனி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த பக்கம் பாருங்க. ஹாய் மக்களே, திருப்பதிக்கு போயிட்டு உள்ளே வந்து கேமரா ஃபோன் எதுவுமே அலோவ் இல்லைங்க. அதனால் உள்ளுக்குள்ளே கோயில் இதெல்லாம் எடுக்க முடியல.
நம்ம போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகலாம், ஏதாச்சும் தேவையான பொருள்லாம் இங்கே இருக்கிறது ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே போயிட்டு கடையெல்லாம் பார்க்கலாம். இது என்ன ஜூஸா தண்ணி தான் இங்கே வந்துட்டு கண்ணாடி பாட்டிலில் தான் வைக்கணுமா, பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கக்கூடாது. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிறாங்க. டைம் வந்து சரியாக 2 மணி. என்ன வாங்குறா? நீ என்ன வாங்குற? நான் ஒரு அந்த தான் கீ ஹோல்டர் வாங்கணும். எந்த கடையிலையுமே கீ ஹோல்டரையே காணும். நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு கடையில் பார்த்தா நிறையா கீ ஹோல்டர் இருந்துச்சு. குஷி பின்னு ஒன்று வந்துக்கிறேன் வாங்கி கொடுத்து குஷி படுத்து அங்கம்மா அங்கதான் கம்மி ரேட்டில் இருக்கும் என்னது பெல்ட்? இங்கேயே 100 ரூபா 150 ரூபா அப்படி தான்டா இருக்கும். சூரியன் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. இன்னும் எவ்வளோ தூரங்க தெரியுமா? காலில் வலிக்குதுடா. சப்பனாங்கள் போட்டு ஏடா பஸ் பண்ணுவேன். மழை பிடிச்சி படுத்தோம். கால் வலி பற்றி என்னடா பற்றி தெரியும். ஒரு சைடு வந்து அனுமார் வச்சுருக்காங்க, ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு அவருடைய ஸ்டாச்சுவே தான் ஆனால் வேறு ஒரு ரூபத்தில் இருக்குது. அதை வந்து அப்படியே பார்க்கலாம். இல்லை இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு எல்லாமே வந்து இந்த பித்தளை பாத்திரங்கள் மட்டுமே இருக்குது. கடைங்க எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குதுங்க இப்போதைக்கு. நம்ம வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க, 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் எல்லா கடையுமே க்ளோஸில் இருக்குது, நிறைய கடைங்க இல்லைங்க. இதோ பாருங்களேன், ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து அங்கே இல்லை இங்கேயும் பார்த்தோம். வாங்க இங்கே இருக்குதான்னு பார்ப்போம், இல்லைன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். அந்த மரத்துக்கிட்டே பார்த்தோம். இப்போ போகும்போது ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம்டா. அந்த மரத்துக்கிட்ட தானே?
எல்லா கடையுமே க்ளோஸில் தான் இருக்குது. காப்பு கடை உள்ள புந்து போயிட்டு இருக்கிறான். என்னது எழுதானா கண்ணுக்கு தெரியாத லைட் அடிக்காம ஆ அந்த இது நல்லா இருக்கும் இசை. இந்த கன்று வாங்கி கொடுறா, காக்கா குருவி துரத்திட்டு இது இது வர நிறைய புல்லட் இருக்குது. கடை எல்லாம் சாத்திருக்கு. $50 ரூபாயா? 80 எது எடுத்தானே $80 80 rupees. அதெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொடுத்து யாருக்கு ஃபர்ஸ்ட் உன் குழந்தைங்களுக்கு இங்கே வாங்கிட்டு போய் போய் வச்சியா எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி விட்டுறாதா. வாங்கிட்டு போடா வாங்கிட்டு போடா. இங்கே வேறு அந்த டக்கு என்ன ரேட்டு? 80 ரூபாயாங்க. எது எடுத்தாலும் 80 ரூபாடா. சூரி அந்த பாம்பு தான் சூரி செம்மையா இருக்கு. இந்த பாம்பு பாருங்க மக்களே, செம்மையா இருக்கு. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. कितने का भैया? 80 रुपया. என்ன வாங்குறா? இல்லை ஜேப்சி தான் அவனும் ஓட்டுவான். அதுவும் 80 ரூபா தானம்மா. இதில் கீழே இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு 80 ரூபா. அந்த மேலே பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரேட் அதிகம். குறையாது. மேலே இருக்கிறதெல்லாம் 800 ரூபா 900 ரூபா சொல்கிறது. வண்டி கொடுத்துறேன். இவங்களை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காக ஒரு கீ ஹோல்டர் வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு போட்டு அப்படியே வந்துட்டு கீ வந்துட்டு கீழே ஃபுல்லாக வந்து நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்துருக்கு. இது ஒன்று வந்துட்டு இப்போ வாங்கியிருக்கோம். டேய் இங்கே என்ன பண்ணுறீங்க? இதேங்க வாங்கண்ணா வரும்போது ஒருத்தங்கிட்ட 150 ரூபா தான் 200. ஏய் இது 200. ஒரிஜினலாக இருக்குறாருன்னு. அழகா தான் ஷோகேஸில் வச்சுக்கலாம். அண்ணன் கொண்டு கொடுத்து நான் சேஜ் முன்னாடி வச்சுக்கிட்டோம். சின்ன பசங்கிட்ட கொடுத்தா உடச்சி விடுவானுங்க. கோட்டு வேணிக்கு தான் சின்ன பசங்களுக்கு தான் அல்றது கொட்டுறது நீட்டுறது. முன்னாடி அழகு கிடையாது. எல்லாம் இதெல்லாம் இருக்கும். இல்லை ஷோகேஸ்லலாம் வைக்கலாம் அழகா. ஏன்னா ஒரிஜினல் ஜேசிபி மாதிரி எல்லா இதுவும் இருக்குது. எல்லா மூமெண்ட்டும் அதில் இருக்குது. கீச்சைன் போட்டு வேணும். கீச்சைன் வாங்குறியா? அது இல்லை பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர். இதுதான் ட்ரிங்கிங் வாட்டர் தான். பிடிங்க. இது வச்சுக்கிறாங்க. நம்ம மக்குட்டி பள்ளிக்கூடத்து பக்கம் போடாமா. சரி பரவாயில்ல, இதுலேயே பிடி. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்கடா. கம்மு ஒட்டிக்கிறேன். ஒட்டி கொடுத்து ஜிபில் நகரும். அதை ஆக்சஸ் பண்ணி கேட்டு எல்லாத்தையும் வண்டி வந்து கிராஸாக திரும்ப முடியாத இடத்துல வந்து இதை நவுத்திக்கும். இந்த இவ்வளோ தானே சென்டராக தானே இருக்கும். இப்போ ஒன்றுமே முடியாத இடத்துல போய் அள்ளணும்னா இந்த ஓரத்தில் தானே அள்ளணும். ஒரு பட்டன் மாதிரி பட்டன் மாரிலாம் இல்லை. சுத்தம் ஒரு பட்டன் அழுத்தினா இது லூஸாக போயிடும்.
பக்கெட்டை வச்சு அழுத்தினா இந்தாண்ட நவுந்துக்கும், இந்தாண்ட லிஃப்ட் திருப்பி சென்டர் வந்துடும். ஒரிஜினல் ஜேசிபிலையும் இது இருக்கா இந்த இது நவுருமா? ஆமாண்டா நவருமே வரும். எங்க நீ கூட கேட்டியாண்ணா? எங்க நான் கேட்டேன், நான் இந்த இது கூட வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா? அது நீ வாங்கின பெருசு அதை சொல்லிட்டு எனக்கு இருக்கேன். இல்லைடா, எவ்வளோ 250 ரூபாயா? 260 ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு கடையில் பார்த்தோம். இந்த கடையில் நான் ஒரிஜினல் ஜேசிபியே அந்த இது பின்னாடி பக்கெட் வந்து சென்டரில் தான் இருக்கும், மூவ் ஆகாதுன்னு நினச்சேன். நானே எத்தனை நாள் அப்படி தான் நினச்சிருக்கேன். இது டோசர், இன்னையிலிருந்து இது பேர் டவுசர். பார்த்தியா இல்லையா, கொண்டு போய் விட்டு எல்லாத்தையும் வாடகைக்கு வர்றோம். வாடகை விட்டு ஒரு மணி நேரத்துக்கு பெருசு வந்து 1000 ரூபா வாங்குறாங்களா, இது 100 ரூபாய்க்கு வாங்குறோம். இல்லைன்னா அந்த பெரிய கார் வாங்கிக்காது, வெறும் ஸ்ப்ரிங்கு தான் இது, ரிமோட்லாம் இல்லை இருக்குதா. சரி ஏதோ ஒன்று கேளு, வாங்கிட்டு வா. கடைங்கெல்லாம் இப்போ அவ்வளோக்கு இல்லைங்க, எல்லாமே க்ளோஸில் இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருள் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் வாங்கினாங்க. எல்லாம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப வண்டிக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம கார்கிட்ட வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தாக்கா அலமேல் மங்கை கோயில், அப்புறம் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ், வந்துட்டு ப்ளூ வாட்டர் இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அந்த 2 இடத்துக்கும் வந்துட்டு போகலாம். 2ல் வந்துட்டு எந்த இடம் ஃபஸ்ட்டு காலையில் கிளைமேட் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே போகலாங்க. முன்னாடி இதை ஓடிட்டா சூடா எல்லா ஜலம் காத்திக்குது, காற்று வந்து அதை விடிஞ்சு போயிட்டு பார்த்துக்கலாம். எப்படி ஒன்று வந்து தான்டா அந்த கம்பி நீட்டி விட மேடா தம்பி வீட்டு வாரான்னு. முட்டைக்கண போது நீங்கள் என்ன நீ பார்க்கணும், வீடியோ எடுக்க மேலே வீடியோ எடுக்கிறா இன்னும் எதுக்கு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வீடு மாதிரி சின்ன சின்னதாக அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா பாலமலையில் பார்த்துருப்பீங்க. இது வந்து அந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கவங்கலாம் வந்துட்டு என்னடா கசா என் தள்ளுது காலங்காத்தால கிருகிருன்னு வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி வந்துட்டு கட்டி வச்சாக்க நம்ம திரும்ப வீடு வந்து ஓனாக இந்த மாதிரி சொந்த வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கட்டி வைப்பாங்க. பாறை பாருங்க, எவ்வளோ பெரிய பாறைங்க. கட்டுறது தான் கட்டுறோம், பெரிய வீடு அங்கே வர்ற அப்படி கட்டணுண்டா வீடு.
ரத்த சொட்டோடு அங்கே கட்டிக்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி வீடுங்க கட்டி வச்சுருக்காங்க, அதிலேருந்து எடுத்து கட்ட வேணாம். நம்ம புதுசாக இன்னும் இருக்கிற கல்லுங்களை வச்சு ஒரு வீடு கட்டிட்டு போகலாங்க. இருங்க, ஏற்கனவே கட்டின வீட்டை பிரிச்சுட்டு கட்ட வேண்டாம். நம்ம பேஸ்மெண்ட்டு போட்டாச்சுங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியாச்சு. சரிங்கண்ணா, ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோருக்கெல்லாம் கல் எடுத்துகிட்டு வரேங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரு இங்கேங்க, செகண்ட் ஃப்ளோரை காணோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியாச்சுங்க. இதுக்கு வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் கட்டுவோமா? செகண்ட் ஃப்ளோரும் கட்டியாச்சுங்க. ஓகே மக்களே, கார் மட்டும்தான் அனாதையாக நிற்கிது. உள்ளே ஒருத்தனையும் அவனை எங்கே போயிருக்கானுங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆப்போசிட்டில் இங்கேயுமே அந்த எலியெல்லாம் வச்சுருக்காங்க கரெக்டாக. இங்கேருந்து பார்த்தா செம்மையாக இருக்குங்க இந்த டவுனை வந்து பார்க்குறதுக்கு. இப்போ சீசன் இல்லைல்ல, தண்ணி அவ்வளோதான் வரும். ஈவன் கோழி இருக்குதா இங்கே? நெருப்பு கோழி. ஜுவாலஜிக்கல் பார்க் திருப்பதி இருக்குண்டா இங்கே, அதுக்கான செட்டப் தான்டா இது. மணி 6:30. பாம்பாட்டமே இருக்குது. ரெண்டு காய் பொரிச்சு விடா. திப்பு முடியல நவீன. லிங்கத்துக்கு பேசலாம் பேசி. இந்த தண்ணியே அங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த அருவியிலேருந்து வருது கன்ஃபார்மாக. அந்த இது நம்பலை, ஒரே மட்டமாக தான் இருக்குது. அதிலிருந்து எங்கேயும் அவுட்புட் வெளியில் போகுது தண்ணி. தண்ணி எடுக்கிறாங்க, போடுறாங்க, அதான் பம்ப் பண்ணி விட்றாங்க. இதுவும் பித்தளை தான்டா. அதுதான் அது அழுக்கா இருக்கு. இது அழுக்கா இருக்கு. அது
ஆமாம் கேமரா கேட்டாய் கோயில் தரிசனம் வேண்டிய அங்கே இருக்குதாங்க. ஆமாம் சும்மா ஈச் லட்டு ₹25. எங்கே போனது போடா கடன் காரில் வச்சுட்டு போயிட்டோம் சாமி வந்து நைட்டு ஒரு மணி போனோம் என்னடா வீடு அப்படி ஷேக் பண்ணி இருக்கிறாடா கொஞ்சம் படுத்துக்கிறேன் போட்டு தானே நான் வாடாமலி நீ போடா தள்ளி அப்படியே எடுத்துட்டு